மார்ச்லயே வந்து சஞ்சீவ் ரெட்டி அவங்க இது மேல அவங்க ஏதாவது கேஸ் கொடுத்தாங்க. என்னோட கிளைண்ட் வந்து அவங்க மேல வந்து புகார் கொடுக்காம கொடுத்துருக்காங்க. 3ஆம் இல்ல அது எல்லாமே வந்து என்னோட கிளைண்ட் திருமதி லாவண்யா அவர்கள் SVKA என்ற திரைப்படம் தயாரிக்கும் நிறுவனம் நடத்தி வருகிறார். இந்த நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரியும் ரமேஷ் என்பவர் எனது கட்சிக்காரருக்கு சொந்தமான 10 தங்க கட்டிகள் தலா 100 கிராம் என மொத்தம் 1000 கிராம் 10 தங்க கட்டிகளை விற்பனை செய்து தருவதாக எடுத்துச் சென்றுவிட்டு தற்போது சரம் வருகின்றார். மேலாளர் ரமேஷுக்கு உடனடியாக அவரது மனைவி மைத்திலி, ஜெயபிரகாஷ், அவரது மகன் ஆதர்ஷ் நாராயணன், முருகேசன் மற்றும் முனீஸ்வரன் ஆகியோர் கூட்டு செய்தியில் வெளியிட்டுள்ளதாக எனது கட்சிக்காரர் கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃப் போலீஸில் புகார் கொடுத்து அது கோயம்புத்தூர் காவல் நிலையத்திற்கு ஃபார்வர்ட் செய்யப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் போலீசார் அவற்றை விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் எனது கட்சிக்காரர் நிறுவனத்திற்கு சொந்தமான 3 வாகனங்கள் மேக்ஸி கேப் மற்றும் எனது கட்சிக்காரன் பெயரில் உள்ள தார் ஜீப், இந்த 4 வாகனங்களையும் எனது கட்சிக்காரன் அனுமதியின்றி கட்சிக்காரருக்கு தெரியாமல் அவருடைய கையெழுத்தை போர்ஜரி செய்து 4 வாகனங்களையும் ரமேஷும் முருகேசன் என்பவரும் ஜெயபிரகாஷ் ஆகியோர் கூட்டாக விற்பனை செய்துள்ளனர். மேலும் பொள்ளாச்சியில் ரங்கசமுத்திரத்தில் உள்ள எனது கட்சிக்காரருக்கு சொந்தமான வீட்டில் உள்ள 80 கிராம் தங்க நகைகள், 2 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் அந்த வீட்டில் உள்ள விலை உயர்ந்த பர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து எனது கட்சிக்காரன் அனுமதியின்றி அவற்றை எடுத்துச் சென்று விட்டனர். இது சம்பந்தமாக கோட்டூர் காவல் நிலையத்தில் எனது கட்சிக்காரர் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதுவும் தற்போது விசாரணையில் இருந்து வருகிறது. இந்த மேற்கொண்ட கிரிமினல் நடவடிக்கைகள் அவர்கள் மீது நாங்கள் எடுக்கும்போது 2/5/2025 அன்று எனது கட்சிக்காரருக்கு கொலை மிரட்டலும் அவரது மகளை வந்து கடத்தி சென்றிருப்பதாகவும் மிரட்டல் செல்போன் மூலம் வந்து பண்ணியிருக்காங்க. அது குறித்தும் வந்து நாங்கள் கோயம்புத்தூர் சைபர் செல்லில் வந்து புகார் மனு ஒன்றை அளித்து அதற்கும் வந்து அவங்க சீசார் கொடுத்துருக்காங்க. அதுவும் வழக்கு நிலுவையிலிருந்து வருகின்றது. மேற்சொன்ன நபர்கள் அனைவரும் எனது கட்சிக்காரருக்கு எதிராக கூட்டு செய்தியில் ஈடுபட்டு அவர்களுக்கு நிறுவனம் அளித்து வருகிறார்கள். சம்பவம் நடந்தது எந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வருடம் 23/10/2024 அன்று வாங்கிட்டு போயிருக்காங்க. அதற்கு ஆதரவாக அவங்க வந்து ஒரு டிக்ளரேஷன் அப்ரோஷன் வந்து எழுதி கொடுத்து தான் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. இதில் எல்லாமே புகார் மனுவே எல்லாமே புகார் மனம் 3 கம்ப்ளைண்ட் வந்து அவங்க சீசா போட்டுருக்காங்க. சீசா டோட்டல் காஸ்ட் எவ்வளோ இருக்கும்? தங்க நகைகள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 7 கோடி இருக்கும். வாகனங்கள் வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1,28,00,000 வரும். அப்புறம் பொள்ளாச்சி சமுத்திரத்தில் உள்ள வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60,000 to 70 லட்சம். அது இந்த கடத்தல்னு சொன்னாங்க, அதில் ஆடியோ எவிடன்ஸ் எல்லாம் இருக்குதா? அந்த ஆடியோ எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகிலேஷ் குமார் அப்படிங்கிற ஒரு செல்ஃபோன் நம்பர்லேருந்து தான் வந்திருக்கு. அது சம்பந்தமாக வந்து நாங்கள் சைபர் செல்லுக்கு வந்து புகார் பண்ண கொடுத்துருக்கோம். அதுக்கு சிஎஸ்ஆர் வாங்கியிருக்கோம். கட்சிக்காரர்கள் ஏதாவது இன்வால்வா? கட்சிக்காரர்கள் யாரும் இன்வால்வ் போலீஸ் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நான் பெரிய நாய்கள் சொல்ல முடியாது. யார் இருக்காங்கன்னு தெரியல. போலீஸார் வந்து சார் என்ன